இன்னைக்கு எபிசோட்ல செலியனும் எழிலும் கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல போறப்போ இதெல்லாம் நமக்கு தேவையான்னு எழில் செலியனை திட்டுறான். எனக்கும் இவர் மேல கோவம் இருக்குதான், ஆனா இந்த நிலைமையில அவரை எப்படி விட்டுட்டு போறதுன்னு செலியன் கேக்குறான். ஆனா இந்த இடத்துல கோபி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் யாரு, என்ன எங்க கடத்திட்டு போறீங்கன்னு கேக்குறாரு. பாக்யா கால் பண்ணதால காரை நிறுத்திட்டு எழில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ எமர்ஜென்சிக்கு பேசுறாருன்னு பார்த்தா இந்த டிரைவர் என்ன பேசிட்டே இருக்காரு. யோ டிரைவர், உங்களுக்கு பேசணும்னா என்ன டிராப் பண்ணிட்டு பேசுங்க. கேப் டிரைவர் லொகேஷன்ல டிராப் பண்ணாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. செலியன் கோபியை வீட்டுல விடுறதுக்காக கூட்டிட்டு போறான். கோபி வீட்டுக்கு போன உடனே செலியன் கிட்ட, டேய் இந்த வீடு வேணாண்டா, இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாரு. கோபி குடிச்சிட்டு வந்திருக்கிறதால ராதிகாவோட அம்மா, இப்படி கழுத்து வரைக்கும் குடிச்சிருக்கீங்களே அசிங்கமா இல்ல, ராதிகாவை பத்தியோ இல்ல மயுவை பத்தியோ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லதானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபியும், ஏமா யாருமா நீ, சும்மா லொடலொடன்னு பேசிட்டே இருக்க, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்றாரு. கமலா ராதிகாவோட பேசுறத பார்த்துட்டு, ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா, என் கவலையை மறக்க நான் குடிச்சேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணேனோ அப்போல இருந்து பிரச்சனை தான். என் பொண்டாட்டி ஒரு பக்கம் டார்ச்சர்னா, என் மாமியார் ஒருத்தி இருக்கா பெரிய பிசாசு, அவ ஒரு டார்ச்சர்னு சொல்றாரு. நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம், அவ வந்தா எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான்னு சொல்றாரு. ராதிகாவோட அம்மான்னு தான் இவ்வளோ நாளா மரியாதை கொடுத்தேன், இனிமே மரியாதைலாம் இல்லை அவ்வளோதான்னு சொல்றாரு. பாக்யா தாத்தா பாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டியவும் அவங்க ஃப்ரெண்டையும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக பாட்டியோட ஃப்ரெண்டை பாக்யா கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து பாட்டி கிட்ட பேசுறாங்க. ஆனா பாட்டிக்கு அவங்க யாருன்னே தெரியல. அது அவங்க ஃப்ரெண்டு தான் தெரிஞ்ச உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.